தீபனோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு அவங்க ஐசியூல இருக்கிறாங்க. அவங்க உயிர் பிழைக்கிறதே ஆபத்து அப்படிங்கிற மாரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. எதுக்கா இருக்கும்? ஏன் திடீர்னு தீபனோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க? ஏன் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க? இதுக்கும் நம்ம வெண்பா காணாம போனதுக்கும் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்குமா? அப்படின்னு சொல்லி நம்ம தீவிரமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு தொடர்புமே இல்ல. தேவையில்லாத சீன் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சேன். ஏன்னா மல்லி வந்து பிளட் எல்லாம் குடுத்து காப்பாத்திட்டாங்க. டாக்டருமே நல்ல விதமா ஆப்ரேஷன் நடத்திடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. தீபன் இப்ப மல்லிய பார்த்து அதிர்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அவ்ளோ கஷ்டம் இருக்கு. அவ்ளோ கஷ்டத்துலயுமே நீங்க எப்படி வந்து நீங்க பிளட் குடுக்க வந்தீங்க? அப்படிங்கிற மாரி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் யாராவது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட குழந்தைக்கு யாராச்சும் ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இந்த ஸ்டோரிய சிம்பிளா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க அடிபட்டுருக்கிறவங்களுக்கும், வெண்பாவோட கடத்தலுக்கும் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்கும். அதனால தான் சீன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்பவே சிம்பிளா முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் பர்சனலா எனக்குமே தோணுச்சுது. இப்ப வெண்பா ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப, அடுத்து என்னதான் நடக்கும்? வெண்பா எங்க தான் போனாங்க? ஏன்னா விஜயுமே மல்லி மேல அவ்ளோ கோபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அந்த மார்ச்சுவரியில இருந்து வெளியில வரவுமே மல்லிக்கிட்ட கோபத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பொண்ணுனா எனக்கும் பொண்ணு தானங்க, நீங்க துடிக்கிற மாதிரி தானங்க நானும் துடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, நான் ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா நான் செத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ என் பொண்ணை நல்லா பாத்துக்கிற அப்படிங்கிறதால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே மல்லி ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. ஏன்னா உண்மையாவே விஜய் மல்லியை காதலிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றப்ப மல்லியால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. அதோட விட்டாங்களா? இனிமே நான் வீட்டுக்கு வரமாட்டேன். என் பொண்ணு எப்போ கிடைக்கிறாளோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் நான் ஆஃபீஸ்லேயே தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னங்க நெல்லுங்கங்க நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி மல்லி கதறிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விஜய் தன்னோட பொண்ணு காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட வருத்தம்லாம் நமக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொன்னாலுமே மல்லியை இவ்வளோ ஹர்ட் பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. நடு ரோட்டில் அவங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் மல்லி என்ன முடிவெடுக்க போகிறாங்க? ஸோ கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். ரசிகர்களுமே மல்லி இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெண்பாவை விஜய்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாகுவை கூட்டிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில ரசிகர்களுமே கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு வராங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.